நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும். ஒரு பக்கம் பார்த்தா நம்ம வேலனோட கதைய முடிக்கிறதுக்கு பயங்கரமா திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம இந்த ரத்னம் இருக்காங்கல்ல, அவங்களோட கதைய முடிக்கிறதுக்கும் ஒரு திட்டம் போட்டிருக்காங்க. கடைசியில வந்து அத ஜானகி தான் வந்து தடுக்கிற மாரி காட்டுறாங்க. அதெல்லாம் பார்க்குறக்கும் சேனல மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனேயுமே வந்து வேலன அந்த போலீஸ்காரங்க அடிச்சுக்கிட்டு இருக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அடி வெளுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில வந்து வேதா வந்து கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிவிட்டு என்னையா சொல்கிறான் அந்த வேலன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்காங்க. அம்மா நம்ம வள்ளியம்மாவும் இவனும் ஏதோ லவ் பண்ணாங்களாம். லவ் பண்ணுறோம் நாங்கள் 2 பேர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னது வள்ளி இவனை போய் லவ் பண்ணானா? அவன் தப்பிக்கிறதுக்காக ஏதாவது பொய் சொல்லிக்கிட்டு இருப்பான். அவனை சும்மா விடாதீங்க. அவனோட கதையை முடிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அம்மா என்னம்மா சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே, யோ அவனோட கதையை முடிச்சு விடியா, உனக்கு வந்து தேவையான காசை நான் கொடுக்குறேன்யா, அதுக்கு மேலேயே நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேதா வந்து சொல்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த நேரத்தில் வந்து அம்மா அம்மா அவங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க வேலன். யோ அவங்ககிட்ட ஃபோனை குடியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஃபோனை கொடுத்தவொடனே வேதா வந்து கேட்காங்க. டேய் என்னடா சொல்ல போகிற அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனையும், அம்மா வள்ளிக்கிட்ட போய் சொல்லிடுங்க, வள்ளி வந்து தைரியமாக இருக்க சொல்லுங்கள், நான் இப்போ சீக்கிரமாக வந்து வள்ளியை கூட்டு போயிடுறேன்னு சொல்லிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே பயங்கரமான கடுப்பாயிருது. அவனை விட்டாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து வேதா வந்து ஃபோனை வைக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தா வள்ளி வந்து ரத்னத்துக்கு பக்கத்தில் உட்காந்து அழுதுகிட்டே இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து ரொம்ப ஏங்கி ஏங்கி அழுதுகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பக்கத்தில் டாக்டர் வந்து வந்துடுறாங்க. ஏம்மா என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஐசியூக்குள்ளே தான் யாருமே வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தோம்ல, அதை விட்டுட்டு நீங்கள் எதுக்குமா வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. டாக்டர் இல்லை டாக்டர் எங்கள் அப்பாவை எப்படியே காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. ஏம்மா கவலைப்படாதங்கம்மா, எல்லாமே ட்ரீட்மெண்ட் போய்க்கிட்டே இருக்குது, பார்ப்போம், முடியலைன்னா ஆப்ரேஷன் தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னது ஆப்ரேஷன் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, ஆமாம்மா என்ன பண்ணுறது, முடியலைன்னா ஆப்ரேஷன் பண்ணி தானே ஆகணும், ஆப்ரேஷன் பண்ணாமே சரி பண்ணுறதுக்காக ஏதாவது வழி இருக்கான்னு பார்ப்போம், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக வந்து உங்கள் அப்பாவை காப்பாற்றிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எப்படியாவது காப்பாற்றிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து வள்ளி வந்து வெளியில் போய் உட்காந்துருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. அடுத்த சீனில் வந்து வேதாவை காட்டுறாங்க. வேதா வந்து பயங்கரமாக பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. பக்கத்தில் வந்து ரஞ்சித் இருக்காங்க. டேய் நடக்கிறதெல்லாம் சாதகமாக வந்து நமக்கு பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அக்கா நடக்கிறதெல்லாம் எப்படி நமக்கு சாதகமாக பயன்படுத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும், இருடா எப்படியாவது வந்து வேலன் கதையை முடிக்க சொல்லி அந்த போலீஸ்காரங்கிட்ட சொல்லியாச்சு, இந்த பக்கம் நம்ம ரத்தனத்தோட கதையை முடிச்சிட வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே ரஞ்சித் வந்து கேட்குறாங்க, அம்மா அப்படின்னா சொத்து அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, டேய் சொத்து தான் அவன் பேரில் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சுல, அங்கிட்டு வேலனை போட்டு தள்ளிட்டு இங்கிட்டு வந்து நம்ம ரத்தினத்தை போட்டு தள்ளிட்டோம்னா 2 பேருமே போயிடுவாங்க. 2 பேருக்குமே வந்து கேட்க ஆள் இல்லை, நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து வள்ளியோட மனசை மாற்றி உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அம்மா அந்த தாலி தான் அவளோட கழுத்தில் தொங்கிக்கிட்டு இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, டேய் தாலி தானே தொங்கிட்டு இருக்கு, அதை வள்ளியோட கையாலே வந்து கலட்டி எரிய சொல்லிவிட்டு உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்கிட்டு பார்த்தா முத்தையாவும் ஜானகியும் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனோடனே வெளியிலேயே வச்சு தடுத்து நிறுத்துறாங்க. என்னம்மா அங்கெல்லாம் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்ஸ்பெக்டர் வந்து வராரு. சார் பாருங்கள் சார், அந்த அமைச்சரோட மக கழுத்தில் வந்து தாலி கட்டினால அவனை பார்க்க வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. யோ அவனெல்லாம் பார்க்க முடியாது போங்கய்யா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க, குற்றவாளியாகவே இருந்தாலும் அவங்க குடும்பத்தாளுக்கு வந்தால் பார்க்குறதுக்கு அனுமதி கொடுக்கணும், உங்களுக்கு ரூல்ஸ் இருக்குது, லா தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி வந்து வெளுத்து வாங்க ஆரம்பிச்சிடுறாங்க. என்னடா அந்த பொம்பளை லாவெல்லாம் பேசிக்கிட்டு இருக்குது, இப்போ எங்களை உள்ளே விடுறீங்களா இல்லைன்னா நாங்கள் பெரிய இடத்துல பேச வேண்டி வரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, எனக்கு எதுக்குமா வம்பு, உள்ளே வாமா உட்காருமான்னு சொல்லிட்டு உள்ளே உட்கார வச்சுட்டு போகிறாங்க போலீஸ்காரங்க மட்டும். போனால் அங்கே அடித்த அடியில் வந்து மயக்கம் போட்டு கிடக்காரு நம்ம வேலனை வந்து தூக்கி வேறு ரூமில் அதாவது ஒரு பாலடைஞ்ச ரூம் மாதிரி இருக்குது, அந்த ரூமில் எல்லா போலீஸ்காரங்களுமே சேர்ந்து தூக்கி வச்சிடுறாங்க. யோ இவனை தூக்கி இங்கே வச்சுருவான், இன்றைக்கி நைட்டு இவனோட கதையை முடிச்சு விட்ருவோம்யா அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை வந்து ஒரு லேடிஸ் கான்ஸ்டபிள் வந்து கேட்டுடுறாங்க. அவங்க வந்து அப்படியே மெதுவாக வந்து வெளியில் வராங்க. வெளியில் வந்தோடனே வேலனை பார்க்க வந்தது யார், நீங்கள் தானா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. ஆமாம் 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 மேடம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இங்கே வாங்க அவங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொல்லிட்டு முத்தையாவையும் அங்கிட்டு அவங்க ஜானகி இருக்காங்களே 2 பேர்த்தையுமே கூட்டு போகிறாங்க. கூட்டு போயிட்டு வந்து உண்மையை சொல்லிடுறாங்க. இங்கே பாருங்கள் உங்கள் பையனோட கதையை முடிக்கிறதுக்காக பிளான் போட்டாங்க, நீங்கள் அதுக்கு முன்னாடி வந்து காப்பாற்றிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே முத்தையா வந்து கேட்குறாங்க, எப்படிம்மா காப்பாற்றுறது, என்ன செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, உடனே வந்து வக்கீலுக்கு ஃபோன் பண்ணி கோர்ட்டில் வந்து ஆள்கொணர்வு மனு ஒன்று போடுங்க, அதாவது என் பையனை காணோம், அவனை கொண்டு வந்து நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து 24 மணி நேரத்தில் போலீஸ்காரங்க கொண்டு போய் நிப்பாட்டி ஆகணும், உங்கள் பையனை எதுவுமே பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க லேடிஸ் போலீஸ் இருக்காங்களா அவங்க வந்து ஒரு ஐடியா கொடுத்துட்றாங்க. அம்மா டக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்ச வக்கீலுக்கு வந்து கால் பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு முத்தையா வந்து சொல்கிறாங்க. உடனே ஜானகி வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச வக்கீலுக்கு ஒருத்தர் கால் பண்ணுறாங்க. அவங்க வந்து சொல்லுங்கள் மேடம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, எனக்கு உடனே வந்து ஒரு மனு ரெடி பண்ணுங்கள், ஆள்கொணர்வு மனு வேலன் பேரை போட்டு அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, சரி மேடம் நான் வக்கீலை பார்த்துட்டு நீதிபதியை பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அவங்க டகான்னு அந்த ஃபார்மெல்லாம் ரெடி பண்ணிட்டு போகிற மாதிரி தான் காட்டுறாங்க. இங்கே பார்த்தா
நம்ம இவங்க இருக்காங்கல்ல வேதா வந்து அவங்க வந்து தெரிஞ்ச ரவுடிகளுக்கெல்லாம் கால் பண்ணி இங்கே வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து ரத்தனம் ஐசியூவில் முடியாமல் தான் கிடக்கான், அவனோட கதையை முடிக்க வாங்கன்னு சொன்னோன்னே அவங்க கிளம்பி வந்துடுறாங்க. வந்தவொடனே மேடம் நாங்கள் வந்துட்டோம், ஆனால் அங்கே வள்ளி உட்காந்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வள்ளியை வந்து நான் டைவெர்ட் பண்ணிடுறேன், நீங்கள் போயிட்டு இங்கே ரூம் பாய் க்ளீன் பண்ணுற ரூம் பாய் மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு வாங்க, சிசிடிவி கேமராவெல்லாம் நான் கட் பண்ணி விட்டுறேன் சரியா, வந்துட்டு நீங்கள் வந்து ஆக வேண்டியதை முடிச்சு விட்டு போயிருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அவங்களும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கிட்டு பார்த்தா போலீஸ் ஸ்டேஷன் வாசலே நின்றுக்கிட்டு இருக்காங்க. யார் நம்ம ஜானகியும் முத்தையாவும் நின்றுக்கிட்டு இருக்காங்க. என்ன இன்னும் அந்த வக்கீலை காணோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே ஃபோன் போட்டு கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ஃபோன் போட்டு கேட்காங்க, அம்மா நீதிபதி வீட்டில் தான் இருக்கேன், கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவேன், நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உள்ளே இருந்து இன்ஸ்பெக்டர் வராரு. யோ உங்களை தான் அப்போலே போக சொல்லிட்டல, இங்கேருந்து என்னையா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, போங்கயா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. மேடம் உள்ளே தானே வரக்கூடாதுன்னு சொன்னீங்க, வரல, நான் வெளியில் தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உங்களை அப்படிங்கிற மாதிரி கையை வாங்குறாங்க. இது யாருன்னு தெரியுமா, அமைச்சரோட ஒய்ஃபு, பார்த்துக்கோங்க பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓ அவங்கள தானே எதுவும் பண்ணக்கூடாது, உன் பையனை எதுவும் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு போயிட்டு அவனுக்குள்ளே பாலடைஞ்ச ஒரு ரூம் மாதிரி இருக்குல்ல, அங்கே வந்து வேலை அடைச்சி வச்சுருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்து போலீஸ்காரங்க வந்து லத்தியோட போகிற மாதிரி காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த எபிசோட வந்து முடிச்சிடுறாங்க.